நெல்லை மானப்பரநல்லூரைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது. இப்ப இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நேரலையில் களத்திலிருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். இப்ப ஒரு பள்ளி மாணவன் பள்ளி வளாகத்திலேயே விஷம் அருந்தி மயங்கி விழுந்திருக்கான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு விஷம் எங்கிருந்து கிடைச்சது பள்ளியில அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். இந்த விவகாரத்துல என்ன நடக்குது, தற்பொழுது இந்த விவகாரத்துல இருக்கக்கூடிய விசாரணை நிலையும் என்னவாக இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள மானவரநல்லூரைச் சேர்ந்தவர் சபரி கண்ணன். இவர் வீரவநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த பள்ளிக்கு கடந்த 4ஆம் தேதி வருகை தந்த போது பள்ளியில் ஆசிரியர்கள் அந்த மாணவனை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு வருகை தந்த மாணவன் சபரி கண்ணன் பள்ளி வளாகத்தின் முன்பு நின்று விஷம், அதாவது களைக்கொல்லி என சொல்லக்கூடிய விஷத்தை அருந்தி பள்ளி உள்ளே சென்றுள்ளார். தொடர்ந்து பள்ளி வளாகத்தின் உள்ளேயே மாணவன் மயங்கி விழுந்ததால் உடனடியாக பள்ளி ஆசிரியர்கள் மாணவனை அந்த அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். தொடர்ந்து மதுரையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் மாணவன் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் காலையில் சிகிச்சை பலனின்றி மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாணவன் சபரி கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் காரணமாக தொடர்ந்து நேற்று இரவு மாலையில் அந்த மாணவனின் சடலமானது சொந்த ஊரான மானவரநல்லூருக்கு கொண்டு வரும் வழியில் வீரவநல்லூர் காவல் நிலையம் முன்பு அந்த இறந்த மாணவன் சபரி கண்ணன் உடலை காவல் நிலையம் முன்பு வைத்து அவரது உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான போக்குவரத்து நிலவிய நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவரது உறவினர்களை கலைந்து செல்லுமாறு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த மாணவனின் உடலானது அவரது ஊரிலேயே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அந்த மாணவன் படித்த பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வேன்கள் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் அந்த வழக்கில் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மறியலில் ஈடுபட்டதாக அந்த மாணவனின் உறவினர்கள் உட்பட 14 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து மாணவனின் உறவினர்கள் கூறுகையில் அந்த மாணவன் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு சென்றதாக போலீசார் தெரிவிப்பதாக அந்த உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அந்த மாணவன் மது எதுவும் அருந்தவில்லை என மாணவனின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தற்போது இந்த பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வேன்கள் எரிந்த சம்பவம் தொடர்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த பள்ளியில் தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.